கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் சுற்றி வரும் ஒற்றை யானையையும் அதனுடன் சுற்றி வரும் 2 யானைகளையும் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். செய்தியாளர் மார்டின் தலைமையிலான புதிய தலைமுறை குழுவும் இரவு முழுவதும் யானைகளை பின்தொடர்ந்து அது குறித்த தகவல்களை செய்தியாளர் மார்டினிடமே கேட்கலாம். மார்டின், யானைகள் எந்த பகுதியிலிருந்து ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கு? நம்ம இருக்கக்கூடிய இடம் இது வந்து கோவை நகரப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மதுக்கரை வனப்பகுதி. இந்த மதுக்கரையில் இருக்கக்கூடிய கோவை புதூர் அறிவொளி நகர் இந்த பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் பகல் முழுவதுமே இந்த யானைகள் உள்ளே தங்கி விடுகின்றன. பின்பு நள்ளிரவு நேரத்திலே, அதாவது 12 அல்லது 1 மணிக்கு பின்பு இந்த ஒற்றை யானை வனத்துறை இந்த ஒற்றை யானையை மயக்கம செலுத்தி பிடிப்பதற்காக திட்டம் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த ஒற்றை யானையானது மேலும் 2 யானைகளுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. தற்சமயம் இந்த 3 யானைகள் சுற்றித் திரியும் காட்சிகளை தான் இன்று காலை நாம் பதிவு செய்தோம். இன்று அதிகாலையிலே நாம் பதிவு செய்த காட்சிகள், அதாவது மதுக்கரை வனப்பகுதியிலிருந்து இந்த கோவையிலிருந்து பாலக்காடு செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் இந்த யானை கடந்து சென்ற காட்சிகள் நாம் பதிவு செய்திருந்தோம். அதே போல கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக மதுக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இங்கே 1 டன் பட்டாலியன் ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்கிறது. அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த யானைகள் அங்கே இருந்த புல் மற்றும் மாங்காய் மரத்தை இருக்கக்கூடிய காய்கனிகளை உண்டு விட்டு பின்பு இன்று காலையிலே 6:30 மணி அளவிலே இந்த மதுக்கரையில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமை கடந்து, அதாவது பாலக்காடு சாலை நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் காட்சியைத்தான் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யானையானது எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை வனத்துறையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை தான் நம்ம நேரடியாக ஒளிப்பதிவு செய்திருக்கோம். இந்த யானைகள் மீண்டுமே அங்கே இருக்கக்கூடிய கோவை புதூர் அறிவொளி நகருக்கு மேலே இருக்கக்கூடிய வனப்பகுதியில் சென்று தஞ்சமடைகின்றன. பின்பு இரவு நேரத்திலே அன்றாடம் இங்கே வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. மார்டின், இப்போ யானைகள் எந்த வழியாக ஊருக்குள் வருகிறது, அதே போன்று எந்த வழியாக திரும்பி செல்கிறது அப்படிங்கிற வழித்தடத்தை துல்லியமா தெரிஞ்சிருக்கு. இந்த நிலையில வனத்துறையினர் அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்காங்க? வனத்துறையை பொறுத்த வரைக்குமே இந்த ஒற்றை யானையை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தமிழக அரசு போட்ட உத்தரவின்படி வனத்துறை செயல்பட்டு வருகிறது. இதற்கிடையே நேற்று தான் வெளியே தெரிய வந்தது இந்த ஒற்றை யானை அல்ல, இதனுடன் மொத்தம் 3 யானைகள் இருக்கின்றன என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த 3 யானைகளை பொறுத்தவரை தற்சமயம் இந்த மற்ற 2 யானைகளை பிரித்துவிட்டு இந்த தனியாக சுற்றக்கூடிய இந்த சுற்றித் திரிந்த ஒற்றை யானையை எப்படி பிடிப்பது என்பது தற்போது வனத்துறைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஒற்றை யானை என்பது அதாவது இந்த யானையை பிடித்து மீண்டும் வேறு வனப்பகுதியில் கொண்டு சென்று விட வேண்டும் என்பதுதான் வன ஆர்வலர்களின் கருத்தாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த யானையை பிடித்து கும்கி யானையாக பழக்கப்படுத்த வேண்டும் என்பது வனத்துறையின் திட்டமாக இருக்கிறது. இந்த சூழலிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய காட்சி, அதாவது அச்சத்தோடு வாழ்ந்து வரும் எப்படி அவர்கள் இந்த யானையை பார்த்துவர்கள் என்பதை நம்ம விளக்குவதற்காக சாதிக் என்பவர் இருக்கிறார். வணக்கம். இந்த யானை காலைல கடந்து போன காட்சியை பார்த்தீங்க இல்லையா, அது எப்படி வந்துகிட்டு இருக்கு, இது இந்த பகுதி மக்கள் எப்படி இருக்காங்கன்ற சொல்லுங்க. இங்க இருக்கிற மக்களும் கொஞ்சம் பீதியா தான் இருக்காங்க. ஆனா அது ஜாலியா போகுது. ஒத்த யானை இருந்தது, இப்ப 3 யானை ஆகி போச்சு. இவங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்குது. எவனும் பாத்ரூம் போகிறதுக்கு முடியறது இல்லை. எப்ப எந்த நேரத்துல எது வரும்னே சொல்ல முடியறது இல்லை. இங்க அந்த அளவுக்கு வசதியும் இல்லை காட்டுக்குள்ள. அதனால அவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. அது இல்லைன்னா பிடிக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும். அது இங்கே பிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பிடிக்கிறேன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, தவிர பிடிக்கிறது இல்லை. அது ஒன்றா சேர்த்து ஒன்று வந்துட்டு இருந்தது. அது எவ்வளோ ஜாலியாக தாண்டி போகுதுங்க. இங்கே அந்த கால் எடுத்து அங்கே வச்சுட்டு அழகாக போகுதுங்க. அது எப்போ துரத்துறாங்க, பட்டாசு வச்சு வெடிக்கிறாங்க. அது பயந்து ஓடி அது வீதிக்குள்ளே ஓடி வந்துடுது. ஊருக்குள்ளே வந்துன்னா ஒரு கலாட்டா பண்ணுது. கலாட்டா பண்ணும்போது பொம்பளை பிள்ளைங்களாம் ஏதோ ஒரு குழந்தை வந்துச்சுன்னா என்ன ஆச்சுங்க, போச்சு அதோட வாழ்க்கை சொன்னா. இப்ப இந்த பகுதி மக்கள் கூறிய கருத்தை நாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த காட்டு யானையை பொறுத்தவரையிலே இந்த வனத்துறை குறிவைத்திருக்கக்கூடிய இந்த ஒற்றை யானை என்று சொல்லக்கூடிய இந்த ஆபரேஷன் மதுக்கரை மகாராஜ் என்று அந்த யானையை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். அந்த யானை வனப்பகுதியை விட்டு வெளியே வரும் பொழுது, அது நகரப்பகுதிக்கு வரும் பொழுது முன்னின்று வழிநடத்தி செல்கிறது. இந்த வழியை கடந்து செல்லும் பொழுது முன்னின்று செல்கிறது. பின்பு இந்த சாலையை கடந்து மீண்டும் வனப்பகுதிக்கு செல்லும் பொழுது 2 யானைகளுக்கு பாதுகாப்பாக பின்புறமாக செல்லும் காட்சியை நாம் தெளிவாக படம் எடுத்திருக்கிறோம். இது இந்த வனத்துறை தற்பொழுது என்ன செய்ய போகிறது என்பதை அடுத்து வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காயத்ரி. காட்டு யானைகள் ஊருக்குள் வந்து போகும் தகவல்களை விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி மார்டின்.